அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். இது வந்து லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கீ புக்லெட். இது வந்து கொஷின் புக்லெட்டில் வந்து இந்த கீயை வந்து ஹைட் பண்ணிவிடுவேன். ஸோ வெறும் கொஷின் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஷின் புக்லெட்டை ஆன்சர் கீயோட இருக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இது எல்லாமே என்னால் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க முடியும். அடுத்தடுத்து நான் வீடியோ கொடுக்க போகிறேன். ஸோ இமீடியட்டாக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாவே உங்களுக்கு ஆக்சுவலாக புரியும். அதுதான் இங்கே பெரிய விஷயமே. இது வந்து பார்த்தாவே உங்களுக்கு புரியிற அளவுக்கு தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நான் ரெடி பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து காலேஜ் டிஆர்பி எழுத போகிறவங்க வந்து ஒரு நாலேஜ் இல்லாத பர்சன், சின்ன குழந்தை கிடையாது. ஸோ அவங்களுக்கு பார்த்தா கண்டென்ட் புரியும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதாவது கிளாஸ் வீடியோஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அது கொடுக்க எனக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை. எல்லாமே என்னால் கொடுக்க முடியும். பட் இப்போதைக்கு டைம் இல்லாதால இருக்கிறது இப்போ டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். அதே போல் எம்சிக்யூஸ் புக்லெட்டும் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 31 புக்லெட் இந்த டெஸ்ட் கொஷனில் கேட்டிருக்கேன். இது வந்து லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ். ஒரு ஐடியா கிடைச்சிடும், அவ்வளோதான். இந்த லீனியர் இன்டெக்ரேஷன் இது நல்லா பார்த்துட்டிங்கன்னா இது ரிலேட்டடாக வர எல்லா கொஷனும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ புக்லெட் இன்றைக்கான டெஸ்ட் கொஷின் இது வந்து கீ வந்து நான் இன்னும் ப்ரொவைட் பண்ணலை. அதனால் அந்த கொஷின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகே, இது வந்து கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ்க்கான டெஸ்ட் கொஷின். இன்றைக்கி வந்து அதை நான் போஸ்ட் பண்ணிடுவேன், குரூப்பில் போஸ்ட் பண்ணி விட்டுருவேன். எக்ஸாம் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டே விட்டு ஒன் டே எக்ஸாம் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் கொஷின்ஸ் போடுற மாதிரி ஷெடியூல் போட்டு ரெடி பண்ணுவேன் அடுத்து 15 நாளைக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரியல் அனாலிசிஸ் கொஷின் புக்லெட்டு வித் டீட்டெயில் ஆன்சர் கீ. இது முடிஞ்சது. இது வந்து பக்காவாக இருக்கும். இந்த புக்லெட்டை வந்து இப்போ டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் போட்டு கொடுத்தாச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இதில் என்னென்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்குன்றதை நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனாவே உங்களுக்கு வந்து காலேஜ் டிஆர்பின்றது ஒன்றும் கிடையாது, சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம்ன்றது ஒன்றும் கிடையாது. சார் இது வந்து காலேஜ் டிஆர்பிக்கான புக்லெட்டு சிஎஸ்ஆர் நெட்டுக்கு போட்டிருக்கீங்களா சார்? இதை விட பயங்கரமாக இருக்குங்க சிஎஸ்ஆர் நெட்டு. அது வந்து வீக்கெண்டு டெஸ்ட் தான். அதனால் வந்து அது வந்து கொஷின் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் டெஸ்ட் கவுண்ட் வந்து கம்மியாயிடும். ஏன்னா அது சண்டே டெஸ்ட் இல்லைங்களா? அதனால் இது வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டெஸ்ட்டுக்கு ஓடி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கொஷின் பேப்பர் புக்லெட் இது. ஸோ இதுவும் டெஸ்ட் கொஷின் தான். ஸோ டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ புக்லெட். காலேஜ் டிஆர்பிக்கு வந்து எம்சிக்யூ புக்லெட் 2500 ப்ராப்ளம் புக்லெட் இது. ஸோ கம்ப்ளீட்டாக எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு ரெடி பண்ணிட்டு வரேன். யூஜிடிஆர்பிக்கு புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து யூஜிடிஆர்பி புக்லெட்டுக்கு அந்த கொஷின் புக்லெட்டை நான் கொரியர் போட்டாகணும் இல்லைங்களா? அதுவும் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இமீடியட்டாக இந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி படிங்க. ஸோ உங்களுக்கு வேறு லெவலாக சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரீச் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.